இன்று எனக்கு ஒரு சிந்தனை தூண்டியது. ஆசை பத்தி கூறலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை இப்ப உங்களுக்கு சொல்ல. ஆனா இப்ப ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நம்ம மெயினா என்னன்னா பேராசையா மாறிடும். அதுதான் மெயின். உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஆசை இருக்கதான் செய்யும். அது தப்பு இல்லை. ஆனா அதே பேராசையாக மாறி நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அததான் இப்போ கொஞ்சம் அதை பத்தி விவரிச்சு நிறைய இருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சமா சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப மகரிஷி சொல்லியிருக்காரு, தான் தனது அப்படின்னு அதிகார பற்றும் நான் சொல்றதா கேட்கணும் அப்படின்னு ஒரு வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க சொல்றபடிதான் கேட்கணும் அப்படின்ற அதிகார பற்றும் தனது 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 மக்கள் தனது பிள்ளைகள் இப்படி என்னோட பொருள் இருக்கிற இவங்க தான் மகரிஷியில சொல்ற தான் தனது என்ற பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் தான் 6 குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அஞ்சம். இந்த 6 குணங்களும் அதனாலதான் வருது. அதே நேரத்துல அதான் இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் தன்முனைப்பு தான். தன்முனைப்புல இருந்து இத்தனை குணங்கள் வருது. இந்த 6 குணங்களையும் நம்ம சீரமைக்கணும். சீரமைச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அத்தனை குணங்களும் சீரமைக்கும் போது இறை உணர்வா நம்ம நோக்கு அப்படியே வந்துடும். அதுதான் இப்ப எனக்கு தோணுச்சு. முதலில் பேராசை. பேராசை அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி, நம்மளால முடியாது, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுறது. இப்ப ஆசையை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் என எண்ணுவது ஆசை. அந்த ஆசை என்ற எண்ணத்தை நம்ம விருப்பம், நமக்கு விருப்பம் இல்ல, சிலதை பத்தி ஆசை, பற்று அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதே 3 வகை ஆசையா இருக்கு. 3 வகை ஆசை இருக்கு. என்ன ஆசை? அதை காமனா சொல்லுவாங்க, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று 3 விதமா பிரிக்கிறாங்க. இம்மூவகை ஆசைகளும் எதுக்கு காரணம்னா நமக்கு துன்பம் தோன்றுவதற்கு தான் காரணமாகுது. அந்த ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று கருத்து இருந்துட்டே இருக்கு. மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், இறக்கிறான். வாழும் காலத்தில் மண்ணின் மீதே உலாவி அந்த மண்ணில விளையும் பொருட்களையே ஆகாரமாக கொண்டு மண்ணிலேயே மறைந்தும் விடுகிறான். ஆனால் இந்த பெரிய உலகம், இந்த வாழும் காலத்தில் இந்த பெரிய உலகமே ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த உண்மையை மறந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அறிவில் குறுகி நிற்பது ஒரு மயக்கமே என உணர்ந்தால் மண்ணாசை என்பது இருக்காது. இவ்வளோ பெரிய உலகமே நமக்கு சொந்தமா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நமக்கு சொந்தமா வச்சுட்டு அதுவே நமக்கு அது மேல பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறது தவறு. இவ்வளவு பெரிய உலகத்துல இருக்க மண்ணே நமக்கு ஆசையா இருக்கும்போது இதுனூண்டு இடத்த வாங்கிக்கிட்டு எதுக்கு அந்த இதை நமதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அதை எண்ணாம, இவ்வளவுமே நமக்கு மண்ண உலகமே இருக்கு அது தெரியாம மண்ணாசை தனக்கே குறுகி வச்சுக்க கூடாது. அப்படியே உலகம் அளவுக்கு விரிஞ்சு எந்த இடமும் நமக்கு சொந்தமே, எங்க போனாலும் அந்த மண்ணு நமக்கு சொந்தம் அப்படின்ற அந்த மண்ணு மேல ஆசைப்பட்டு அந்த இருக்கக்கூடாது அப்படின்றதா அங்க மகரிஷி ஐயா சொல்றார். உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாம் பெண்கள் வயிற்றில் உருவாகி அவர்களின் பாலை உண்டு அவர்களால் வளர்க்கப்பட்டு பின்னும் அவர்கள் துணையோடையே வாழ்ந்தும் வருகின்றார்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மகளாகவும் பல ஆண்களுக்கு சகோதரிகளாகவும் வேறு பல ஆண்களுக்கு தாயாகவும் இருக்கிறாள்.
வாழ்வின் உயர் ஒழுக்க முறைப்படி ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மனைவியாகவும் இருக்கிறார். இது எல்லாரும் நமக்கு தெரியும். பருவம் வந்ததும் உடலில் ஜீவ வித்து குழம்பு முதிர்ச்சியுறும் போதும் கழிவு பொருள் உடலில் தேக்கமுறும் போதும் ஒரு விதமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வருகிறது. அந்த தேங்கிவிடும் வித்து குழம்பின் வெளியேற்ற வேகம்தான் உயிராற்றலின் சீரான இயக்கத்துக்கு தடையாகி துன்பமாக உணரப்படுகிறது. இதனை சமன் செய்ய ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் தேவையாகின்றன. அப்படி ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் இயல் ஆசையே பெண்ணாசை என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் ஆற்றும் கடமைகள் ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொண்டால் பெண்ணாசை ஒழிந்துவிடும். ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கி பண்படுத்தி காப்பாற்றுகிறது இந்த சமூகம். ஒவ்வொரு மனிதனும் அறிவாலும் உடலாலும் சமூகத்திற்கு நன்மையான முறையில் தொண்டு புரிய வேண்டியதுதான் முதற் கடமை. இன்னது நம்ம சமூகத்திற்கு செய்யற கடமைதான் முதல் கடமைன்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும். பொன் முதலான பணத்தின் மீது பேராசை கொள்வது ஏன்? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வோம். இம்மூன்று ஆசைகளையும் ஒழித்து யார் வாழ முடியும்? ஆசையை ஒழிக்கவே முடியாது, ஒழிக்கவும் கூடாது. நம்மில் எழும் ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் ஆசைகளை செயல்படுத்துவதும் தீமை பயக்கும் ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுமே ஆசை எனப்படும். அதை சீரமைத்து நம்ம எது எது நமக்கு தேவையோ அது வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் விட்டுடணும். அதுக்கு பேர் தான் ஆசை சீரமைத்தல்னு சொல்றோம். இப்படி ஆசைகளை சீரமைத்தோம்னா நம்ம வளமான வாழ்வு வாழலாம். இன்னொரு ஆசை நம்ம பிறவி பெருங்கடல் நீந்துறது. இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம யாரு என்னன்னு புரிஞ்சிட்டு இறைவனிடமே போய் பிறவிப்படு. பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதும் ஒரு ஆசையே. வாழ்ந்துதானே அந்த லட்சியத்தை அடைய வேண்டும். உண்ணாமல் உடுத்தாமல் மற்ற பொருட்கள் பலவற்றையும் முறையாக அனுபவிக்காமல் எப்படி வாழ்வது? அவ்வப்போது உணவின் மீதும் உடை முதலியவற்றின் மீதும் ஆசை எழத்தானே செய்யும். வாழ்க்கையில் உயர திட்டமிடுதல் என்பது ஒரு ஆசைதான். அதுக்கு ஆசைதான், அது நல்லா நமக்கு தெரியும். முடிவாக வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்தல் என்பதும் ஆசைதான். இதுதான் மிக முக்கியமானது. தேவைகளை காரணமாக கொண்டு எழுந்த ஆசை தேவை நிறைவோடு நின்றுவிட வேண்டும். பசிக்குதா, தாகம் எடுக்குதா, பசிக்குன்னா சாப்பிடலாம், தாகம் எடுக்குன்னா தண்ணீர் குடிச்சிடலாம். அப்படின்னு இந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ள எழுந்த ஆசை, அதெல்லாம் முக்கியமான ஆசைதான். தட்பவெப்ப நிலைக்கு இருக்கு, குளிர்து, உடனே போர்வை எடுத்து போத்திக்கிறோம். அது நம்ம உடலுக்கு தேவைப்படுது தட்பவெப்பத்துக்காக. அதே நேரத்துல அப்ப அத குளிர்துன்னும் போது அதை போத்திக்கிறோம். வெயிலா இருக்கு, ரொம்ப வேர்க்குது அப்படின்னா ஃபேன் போட்டுட்டு நம்ம அந்த இதை தீர்க்கிறோம். அந்த மாதிரி தேவை நிமித்தம் நமக்கு வர்ற ஆசைகள்லாம் நம்ம தீர்த்து கொள்ள வேண்டியதுதான். அது என்ன ஆகும்னா, அந்த தேவை நிமித்தம் அந்த அப்ப ஏற்பட அந்த தேவை நிமித்தமான தோன்றிய அந்த ஆசைகளை நிறைவேற்றிய பிறகு அது நமக்கு எழக்கூடிய துன்பத்தை போக்குவதோடு நின்றுவிட வேண்டும். உயிராற்றல் செலவை சரி செய்ய எழுந்த ஆசை அப்படி சரி செய்வதோடு நின்றுவிட வேண்டும். ஆனால் பொதுவாக அப்படி நிற்பதில்லை. ஆகையால் ஆசையே அறிவை மயக்க காரணமாகிறது. தேவை நிறைவேற்றப்படும் போது ஏற்படும் நிறைவு அல்லது இன்பத்தின் மீது மனம் மயங்கி விடுகிறது. எந்த பொருள் எந்த செயல் இன்பத்தை தந்ததோ அந்த பொருளை அந்த செயலை தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் செய்யவும் தூய்க்கவும் மனம் விரும்புகிறது. அதாவது உண்மையான தேவை இல்லாமலேயே ஆசை எழுகிறது. துன்பத்தை தீர்க்கும் வகையில் தோன்றிய ஆசை இப்பொழுது அறிவு மயங்கி செயற்கையாக இன்பத்தை தேடும் முயற்சியில் ஏற்பட்டு விடுகிறது. அது
இது என்ன அந்த உறவு, உடல் உறவு பாருங்க, அது மாதிரிதான். அதெல்லாம் தேவை. வித்து குழம்புல அந்த விந்து குழம்பு நிரம்பினவொடனே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும்போது அதுக்காக ஏற்படக்கூடிய அந்த உறவை, அதுல ஏற்படும் இன்பத்தை தான் பெரிய இன்பம் நினைச்சு நினைச்சு அதை மீண்டும் மீண்டும் இயற்கைக்கு பதிலா செயற்கையாக செய்யும்போது நம்ம உடலில் உயிர் சக்தி குறைகிறது. அதே ரொம்ப உடம்பு வீணாகிறது. இதுதான் மெயின். அந்த துய்ப்பு பொருளை உடலை கொண்டே நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது. துய்ப்பு பொருட்களை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்ப உடல் நலம் கெடும். துய்ப்பு பொருட்களை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் நலம் காக்க பெறும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு ஐய மகர்ஷியை அவர் பாடல் கொடுத்திருக்காரு, கேளுங்க. எச்செயலும் மூலமேனும் எண்ணத்தாலாம், இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும். இச்செயலும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதற்கு ஒரு மாற்றும் இல்லை. அதனால் மேலோ நச்சு இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கை முறை வகுத்துள்ளார்கள் அப்படின்னு ஐயா இந்த ஆசைக்கு, இந்த ஒரு ஆசைக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ வாழ்க்கையில் உயர திட்டமிடுதல் ஒவ்வொருவருக்கும் அவசியம்தான். ஆனா அதற்கான தகுதியையும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ளாமல் வெறுமனே ஒன்றை அடைய விரும்புவது பேராசையாகும். நம்மளால என்ன முடியுமோ, நம்ம எந்த பொருளாதார நிலை நமக்கு எப்படி இருக்கு, நம்ம உடல் நிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் இது பண்ணிதான். இது ஒண்ணுமே இல்லை, வீட்டுல வருமானமே இல்லை, ஏதோ கொஞ்சம் வருது வீட்டுல சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் இருக்கு அப்படின்றவங்க பெரிய வீடு கட்டணும், நம்ம 2 2 வீலர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி முடியும்? அதுதான் பேராசைன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஆசைப்படவே கூடாது. அப்ப நம்ம கடனை வாங்கிடலான்னா அந்த கடன் கட்டுறதுக்கு உங்களால முடியணும் இல்லையா? ஏதோ ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் வருதுன்ற அது கடன் கட்டுறதுக்கு கடனை வாங்கிட்டு அப்புறம் கஷ்டப்படுறது யாரு? கடன் வீட்டுல என்ன பாத்தீங்கன்னா கடன் வாங்கிடுவாங்க, அதுல யூஸே இருக்காது அந்த பொருள் வாங்கிடு. அப்போ என்ன ஆகும்? அது தேவையே இல்லை. தேவையில்லாம ஆசைப்பட்டு மத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னு நம்ம வாங்கிடுறோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல அதுதான் பேராசை. உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காகவும் இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காகவும் உண்மையான உயர்வான தேவையின் காரணமாகவும் அன்றி ஏற்படும் ஆசைகள் எல்லாம் அறிவின் மயக்கத்தால் தோன்றுவன. அவை எல்லாமே துன்பங்களையே தரும். தகுந்த காரணத்தால் ஏற்பட்ட ஆசைகளினால் கூட அவ்வாசைகளை நிறைவு செய்யும் முயற்சியில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தருமையானால் அவ்வாசைகளும் தடுக்கப்பட வேண்டியவையே. அவற்றை கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும். எனவே எழும் ஆசையின் காரணத்தை ஆராய வேண்டும். தக்க காரணம் இருந்தாலும் நமக்கு முக்கியமா அந்த பொருள் வேணும் அப்படின்னு இருந்தா அது தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாமல் அந்த ஆசையை செயல்படுத்த சூழ்நிலை வாய்ப்பு வசதி இருக்கின்றனவா? எதிர்கால விளைவு தனக்கோ மற்றவர்களுக்கோ இன்பத்தை தருமா என கணித்து பார்க்க வேண்டும். இவை அனைத்தும் சரியாக இருந்தால்தான் ஆசையை செயலாக்க முடிய வேண்டும். இயல்பாகவே மனிதர்கள் தாமாகவே தேவைகளை பெருக்கிக் கொள்கிறார்கள். அப்படி தாமாவே செயற்கையாக உற்பத்தி செய்து கொண்ட தேவைகளின் வழியாகவும் ஆசைகள் தோன்றுகின்றன. அவற்றின் விளைவாக வாழ்க்கையில் எண்ணிறந்த துன்பங்களைத்தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து ஒரு மனிதன் உயிர் வாழுதால், அது ஆல்ரெடி சொன்னேன், பசி, தாகம், உடல் வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேகம் போன்ற இயற்கையான துன்பங்கள் ஏற்படுகின்றன. உயிர் வாழ்தல் என்ற காரணத்தால் தேவையால் ஆசையும் ஏற்படுகின்றன.
உயிர் வாழ்தல் என்பதே ஆசைக்கு மூல காரணமாகிறது. சில ஆசைகள் மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் இருக்கு, மதிக்கணும். சில என்னென்னு கண்டறிந்து முறையான இன்றியமையாத தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். இயற்கை துன்பங்கள் சமன் செய்யப்பட வேண்டும். நாளுக்கு நாள் அறிவில் மேம்பாடு ஏற்படுத்தும் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். இவை தேவையின் பாற்பட்டதா. நமக்கு என்ன தேவை? மெயினா உணவு, உடுத்துக்க உடை, இருக்க இடம். இது 3 தான். அதுக்கு மேல வேண்டியதெல்லாம் நமக்கு நல்லா யோசிச்சு இது செஞ்சா நம்மளால முடியுமா முடியாதான்னு யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சமூகத்திற்கு நலம் சேர்ப்பதாக ஏதாவது ஒரு ஆசை எழுது, அது சமூகத்துக்கு நலம் செய்தா அப்படின்னு பார்க்க வேண்டும். அது அதை விட்டுட்டு சரி நம்ம நலம் சேர்ப்போம் அப்படின்னா அதை நம்ம ஆசையை நிறைவேற்றலாம். இந்த மாதிரி செஞ்சா சமூகத்துக்கு நலம் கிடைக்கும். ஏதாவது ஒரு உதவி செய்யறோம், இது ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ரோட்ல போயிட்டே இருக்கும்போது குழந்தை விழுந்துருது, விழுந்த உடனே அதுக்கு காயம் ஏற்பட்டுருது, ரத்தம் வருது, உடனே அதை தூக்க வச்சு அதுக்கு வேண்டிய முதலுதவி எல்லாம் செஞ்சு முடிஞ்சா அந்த குழந்தைய பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அதுக்கு சிகிச்சை கொடுத்தோம்னா அந்த நமக்கு சமூகத்திற்கு செய்யும் சேவை. அப்போ அதுல நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். அது அந்த அதுவும் ஒரு சமூகத்திற்கு செய்யும் சேவைதான். அதுதான் சமூகத்திற்கு செய்யும் போது நம்ம மனம் விரிவடைந்துரும். அடுத்து என்ன? முறையான தேவையான ஆசை ஆனாலும் அதை நிறைவு செய்யும் போது, அதன் விளைவை அனுபவிக்கும் போதும் அதன் மீது தீவிரமான பற்று வைக்காமல் அதனை ஒரு கடமையாக கொள்ள வேண்டும். தேவையான ஆசையானாலும் நன்மையே பயப்பதானாலும் தன் பயம் இழந்து அதன் மேல் ஒன்றுதல் முழுமையான நன்மையை தராது, மனமும் மாசும். பொருட்கள் துன்பத்தை குறைக்கின்றன, தீர்க்கின்றன என்பதால் அப்பொருட்கள் மேல் மனம் நாட்டம் கொள்ளுதல் இயற்கை என்றாலும் பொருட்கள் மீது எண்ணத்தால் பிடிப்பு கொள்வதும் ஆசையில் தீவிரம் காட்டுவதும் தவறு. அப்பொருட்களுக்கும் தமக்கும் கடமையில் காரண காரிய விளைவு கணக்கு தப்பாத விழிப்பு நிலையோடு கொள்ள வேண்டிய உறவின் அளவு முறைகளையும் திட்டவட்டமாக வரையறுத்து கொள்ள வேண்டும். அப்படியின்றி பொருட்கள் மீது அதிக மனநாட்டம் வைத்திருப்பதுதான் பற்று என கூறப்படுகிறது. ஆசையின் மீது அதைதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். தான் தனது என்னோட பொருள், ஏன் பொருள், என்னோட சாரி, என்னோட வீடு, ஏன் வீடு, ஏன் மகன், இப்படின்னெல்லாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப பற்றுவை உண்டாக்கிட்டு யாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையே நமக்கு வராது. அதுல இருந்தெல்லாம் நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோம்னா நமக்கு மனம் அப்படியே சந்தோஷமா இருக்கும். அதுதான் மற்றவருக்கு நம்மகிட்ட இருக்கிறது போக மீதியை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணும் போது நம்ம மனம் விரிவடையும் போது மனசு நல்லா இருக்கும். அந்த இதுதான் இங்க சொல்றாங்க. பற்றை விட வேண்டும். பற்று வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பற்றை விடாதவரை உயிருக்கு உய்வில்லை. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கு மற்ற நிலையாமை காணப்படும் வள்ளுவர்கள் கூட கூறியிருக்கார். இப்போ இப்ப பேராசை பற்றதுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் வருதுன்றது என்னன்னா, பற்று பிறவியின் நோக்கத்தையே பாழாக்கிவிடும். வாழ்வதே பொருட்களை நுகரவும் பிறர் கவர்ந்து கொள்ளாமல் தடுக்கவும் தான் என்ற கருத்து மனதில் இயல்பாகவே ஆகிவிடும். பற்று கடும்பற்றாகவும் மாறும். ஆசைக்கு தடை வரும்போது அதுவே சினமாகவும் உருவெடுக்கும். ஐம்பெரும் பழிச்செயல்களையும் செய்ய தூண்டும். பழிச்செயல் மிகுமையானால் மேலும் மேலும் பிறவி தொடர் நீளும். கடைந்தர ஒன்னா படுக்குழியில் விழ வைக்கும். இச்சை குறுகிடில் அருகுணமாகிவிடும். இச்சையின் பூரணம்
நிர்குணமாகிவிடும்.